தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சு வதக்கி பண்ண சட்னிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி, ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஒரு மிக்சி ஜார்ல 5 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. ஒரு 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நாலா வெட்டிக்கலாம். அந்த கிரீன் கலர் போர்ஷன்ல எடுத்துட்டு 4 வெட்டினா போதும். நீங்க குட்டி குட்டியா வெட்டணும்னா கூட வெட்டிக்கோங்க. ஏன்னா இது நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கதான் போறோம். இதோடவே ஒரு 3/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்சியில தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. தக்காளியில உருவம் தெரியாம இருந்தா போதும். இப்போ ஒரு அடிகனமான கடாயில ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் தாளிச்சுக்கலாம். இதோட நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சு வச்சிருக்க தக்காளி விழுதை சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்திட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல கலந்து விட்டுட்டு வச்சிருங்க. நல்லா சுண்டி வரும். அப்பப்ப கலந்து விட்டா போதும். இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் விடுங்க. இன்னைக்கு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்திருக்கேன், நீங்க நல்லெண்ணெய் சேர்த்து கூட பண்ணலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுமே கம்ப்ளீட்டா அடுப்பு சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு சிட்டிகை மட்டும் கரும்பு சக்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க 2 நாளைக்கு டிராவலுக்கு வச்சு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கொத்தமல்லி தலை வேண்டாம். இட்லி தோசைக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னியோட இந்த சட்னியும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். கண்டிப்பா 2 சேர்த்து தான் சாப்பிடுவீங்க.